ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் புதன்கிழமை மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கிறது மூலயமா நவ நதிகளில் நீராடின ஒரு புண்ணிய பலன்களை ஏற்படுத்திக்க முடியும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அப்படிங்கிறது பொதுவாகவே புனித நீராடலுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள். வருண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த தினம் அப்படிங்கிறதால இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுறதும், பூமியை காப்பாற்றுறதுக்காக திருமால் வராக அவதாரம் எடுத்த தினம் அப்படிங்கிறதால பெருமாளை வழிபடுறதுக்கும், தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக பார்வதி தேவி அவதரித்த தினம் அப்படிங்கிறதால அம்பியையும் வழிபடலாம். முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததும் இந்த நாள் அப்படிங்கிறதால முருகப்பெருமானையும் வணங்கலாம். மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகள்லையும் புனித நதிகள் கலந்திருக்கிறதாவும், இந்த நாளில் நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்திருக்கிறதாவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் மாசி மகத்தன்னைக்கு புனித நீராடலுக்குரிய நாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். மாசி மகம் நீராடல் அப்படிங்கிறது நம்மளோட பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதோட விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். நட்சத்திரங்கள்லேயே இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். தெய்வீகத்தன்மை கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த மகம் நட்சத்திரமும் ஒன்று. அந்த வகையில் ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தான் மாசி மகம். இந்த மகம் நட்சத்திரம் பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரம். அதுலேயும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாள் மாசி மகத்தினால நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். மாசி மகம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கும் முன்னோர்களை வழிபடுறதுக்கும் ஏற்ற நாள். மாசி மகத்தன்னைக்கு நதிகள், கடல், குளங்கள்னு சொல்லி எதில் வேணால் நீராடலாம். எதில் நீராடினாலும் ஒரே புண்ணிய பலன்கள் தான் கொடுக்கும். மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3:52 தான் உங்களுக்கு மக நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5:09 வரைக்கும் இருக்கிறதால தாராளமாக மார்ச் 12 நாள் முழுக்க நீங்கள் மகம் நட்சத்திர கணக்கில் எடுத்து மாசி மகத்துக்கான வழிபாடை செய்யலாம். மாசி மகத்தில் எதுக்காக நீராடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடியே சொன்ன மாதிரி மாசி மகத்தன்னைக்கு தான் வருண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் அருள் செய்த தினம். தான் பெற்ற நலன் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் புனித நீராடி வழிபடுறவங்களோட பாவங்களும் தோஷங்களும் தீரணும் அப்படிங்கிறதால வருண பகவான் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட நமக்காக கேட்டிருக்காராம். அதனால தான் இந்த நாளில் புனித நீராடுறது மூலயமா நம்மளோட பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் கோவில்களில் தீர்த்த உற்சவம், அதே மாதிரி தெப்பம்னு சொல்லி பலவிதமான விசேஷங்கள் நடக்கும். ஒரு வருடமும் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகா குளத்தில் புனித நதிகளை நீராடி அவங்க பாவங்களை போக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நாம் ஒரு வருடமும் வரக்கூடிய இந்த மாசி மகத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் போய் குளிச்சிட்டோம்னா நம்மளோட பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் சில பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாசி மக குளத்தில் மாசி மகத்தன்னைக்கு நம்ம குளித்தோம்னா 9 நதிகள், அதாவது நவ நதிகளில் புனித நீராடின ஒரு பலனை பெற முடியுமா? ஆனால் எல்லோராலையும் கும்பகோணத்துக்கு போயிட்டு மகா குளத்தில் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டிலேயே 9 நதிகள், நவ நதிகளில் புனித நீராடி வழிபட்ட பலனை பெற முடியும். அதுக்கு தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாவங்களை தோஷங்களை விலக்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்னொரு பக்கம் முக்கியமானது தண்ணீர் தான், அதாவது நீராடுதல், குளிக்கிறது தான். நீங்கள் குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த நாள் ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா புனித நதிகளில் நீராடின பலனை பெற முடியும். எல்லோராலையும் பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிட்டியில் இருக்கக்கூடியவங்க, டவுனில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட்டை வசிக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அங்கே போய் நீராடுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய முறையை பின்பற்றி நீங்கள் குளிச்சிங்கன்னா மாசி மகத்தன்னைக்கு நவ நதிகளில் நீராடி 9 நதிகளில் நீராடி என்ன பலன் பெற முடியுமோ அந்த பலனை நீங்கள் வீட்டிலேயே பெற முடியும். நவ நதிகள் என்னென்ன? கங்கை, யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதா, காவேரி, சரஸ்வதி, துங்கபத்ரா, சரையூ. இந்த நதிகள் தான் நவ நதிகள். இந்த 9 நதிகள்லையும் நீராடின பலனை பெறணும்னா மாசி மகத்தன்னைக்கு அதிகாலை எழுந்து பல் துளைக்கிட்டு முகம் கழுவிட்டு ஒரு சொம்புல நீர் நிரப்பிக்கோங்க. பிளாஸ்டிக் தவிர எந்த பாத்திரம்னா பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 5-6 நபர்களில் 5-6 நபர்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக தயார் செய்தாலும் சரி, இல்லைனா ஒட்டுமொத்த நபர்களும் கலந்து குளிக்கிற மாதிரி சின்னதாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க.
அந்த சொம்புல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலக்கணும். அதுல முதல் பொருள், முக்கியமான பொருள் மஞ்சள் பொடி. அடுத்ததா திரவிய பொடி. இந்த திரவிய பொடி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறதுக்காக விற்பாங்க. அந்த திரவிய பொடி வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா மஞ்சள் பொடி மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், கூட ஒரே ஒரு துளசி இலை. இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் குறைந்தது ஒரு 3 பொருட்களை கலந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் சின்னதாக ஒரு சொம்பு தயார் செய்து தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கீங்களே, அந்த பொருட்களை தூக்கி அதில் போட்டு அது கூட ஏதாவது ஒரு பூ, உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்குதோ, மலர் இருக்குதோ, அந்த மலரை பறிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு கங்கை, யமுனை, நர்மதா, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, சரஸ்வதி, சரையு இந்த நதிகளே, எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியாது. அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த சொம்பு தண்ணீரில் கலந்து எங்களுக்கு எழுந்தருளி புனித நீராடின பலனை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். எங்களோட பாவங்கள், தோஷங்கள்லாம் நீங்கி அருள் புரியணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு கலந்து குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த தண்ணீர், சொம்பு தண்ணீரை 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களுக்காகவும் தனித்தனியாக தயார் செய்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். பொதுவாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது குளிக்கிறதுக்கும் நீராடுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மாசி மகா குளத்தில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோட நவநதிகள், அந்த நவநதிகள் வந்து கலந்து அவங்களோட பாவத்தை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது தான் மாசி மகத்துக்கான முக்கியமான நோக்கமே. அதனால தான் மாசி மகா குளத்தில், கும்பகோணத்தில் போய் குளிக்க சொல்கிறோம். அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாதவங்க அந்த 9 நதிகள், அந்த நவநதிகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வரவழைச்சி அதில் நீங்கள் குளிக்கிறது மூலயமா மகா குளத்தில் குளித்த பலனை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பெற முடியும். இது மூலயமா நீங்களும் உங்களோட முன்னோர்களும் தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதை விட முக்கியமானது, அந்த பாவங்களால் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே காணாமல் போயிடும். இன்னொரு பக்கம் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது தான தர்மங்கள் செய்யறதுக்கும் முக்கியமான ஒரு நாள். அதனால் குடும்ப அளவுக்கு ஒரு 5 நபர்ந்து 10 நபருக்கு உங்கள் கையால் உணவளிங்க. தண்ணீரை தானமாக கொடுங்க. அதாவது கோவில் வாசலில் எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ரோட்டில் எவ்வளோ பேர் வேறு செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகள். கூடவே குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களையும் கலந்து அந்த 9 நதிகள், நவநதிகளையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கலந்து குளிச்சிடுங்க. குளிக்கும்போது சூரியன் உதிக்கிற திசை, அதாவது கிழக்கு திசை பார்த்து உட்கார்ந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒருவேளை ஏலக்காயோ இல்லை மற்ற பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை கால்பாய இடத்துல செடி கொடிகளை கீழே போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.